காக்கி சட்டை அணிந்து நம் நாட்டை கரைகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிலக்கோடு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம அந்த விஜயநகர பாமணி அப்படி சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வகுப்புகளை பார்த்துருப்போம். அதனை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக்ன்றது முகலாய பேரரசை பற்றி நம்ம பார்க்குறோம். முகலாய பேரரசு, இந்த பேரரசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முகலாய பேரரசு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். அந்த முகல் ரூலர்ஸ் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக பார்க்குறோம். முஸ்லீம் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி டெல்லி சுல்தான்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லக்கூடிய லோடி வம்சத்தை சார்ந்த கடைசி அரசரான இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணி பாபர் ஏற்படுத்தக்கூடிய அரசு தான் முகலாய அரசு. நிறுவனர் பாபர் தான், ரைட்டா? ஸோ இதில் பாபர் அவர்களுக்கு தொடர்ந்து நம்ம வரக்கூடிய அரசர் யார் சார்? பாபருக்கு அப்புறம் யார் சார் ரூல் பண்ண வராங்க? அவங்கள சார்ந்து ஏதாவது தகவல் இருக்கா சார் அப்படின்னா பாபர் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. பாபரை தொடர்ந்து வரக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஹுமாயூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபருடைய மகன். அடுத்ததாக இந்த ஹுமாயூனுடைய ஒரு அவருடைய சமகாலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷான்னு சொல்லக்கூடியவர். ஷெர்ஷான்னு சொல்லுவோம், ஆப்கானியர், ரைட்டா? ஆப்கானியர் ஷெர்ஷா, ரைட்டா? அதாவது ஹசன் சூரி என்பவருடைய மகன் தான் யாருன்னா யாரு? ஷெர்ஷா சூரி. பார்ப்போம். அடுத்ததா ஹுமாயூனுடைய மகன் யாரு சார்? இந்த ஷெர்ஷா ஆப்கானியர் அவங்களுடைய இன்பிட்வீனில் போனதுக்கு அப்புறம் அவங்களை டிஃபீட் பண்ணி வரக்கூடியவர் தான் யாரு சார்? அக்பர். அடுத்தது ஜஹாங்கீர். அடுத்தது யாரு? ஷாஜஹான். அடுத்தது யாரு சார்? அவுரங்கசீப், ரைட்டா? அவுரங்கசீப் கடைசி அவுரங்கசீப் வரும். இப்படித்தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாபருங்கிறவர் 1526 இருந்து 1530. ஹுமாயூன் அப்ப சார் 1540 அந்த பீரியட்ல இருப்பாங்க. அதாவது 30 to 40. இந்த ஷெர்ஷா சூரிங்கிறவர் அவருடைய பீரியடு தான் நடுவில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் 1555 to 56ங்கிறதுல ஹுமாயூன். இந்த இன்பிட்வீன் டைம் இருக்கும் இல்லையா, அந்த 40 to இந்த 55ங்கிற பார்த்தோமா, இந்த பீரியட்ல இவங்க தான் ரூல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் தான் திரும்ப ஹுமாயூன் திரும்ப கேப்சர் பண்ணுவார், ரைட்? அடுத்தது இந்த அக்பரினுடைய ஆட்சி ஆண்டு 1556ங்கிறது இல்லையா, 56லேருந்து 1605. ஜஹாங்கீர் 1605 அப்படிங்கிறது 1627. ஷாஜஹான் 1627 1658. அவுரங்கசீப் 1658 1707, ரைட்டா? இப்படித்தான் அவங்களுடைய ஆட்சி அமைப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னுடைய பேசிஸ்ல ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம பார்ப்போம், ரைட்டா? சரி, பார்ப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாபர் பிறந்த ஆண்டு நம்ம கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாபர் அவங்களுடைய பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 1483 பிறக்கிறார். February 14 பிறக்கிறார், ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு சார்னா பாபர். இந்த பாபர் ஜாகிருதீன் முகமது பாபர்னு சொல்லுவாங்க. ஜாகிருதீன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை காப்பவர், ரைட்டா? நம்பிக்கையை காப்பவர் முக்கியமானது பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஜாகிருதீன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்பிக்கையை காப்பவர்னு சொல்றோம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சில வேறு பெயர்கள் இருக்குது. அது என்ன சார் அதை பார்ப்போம் பாருங்க. இப்ப பாபர்னா நம்ம சொல்றோம், ஜாகிருதீனா நம்பிக்கை காப்பவர். ஹுமாயூனா என்ன சார்? அதிர்ஷ்டசாலி, ரைட்டா? இந்த இடத்துல அக்பர்னு நம்ம சொல்லக்கூடியதுல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜஹாங்கீர்னு சொல்றோம் இல்லையா. ஜஹாங்கீர் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னா உலகத்தை கைப்பற்றியவர், ரைட்டா? உலகத்தை கைப்பற்றியவர்னு சொல்லணும், உலகத்தை கைப்பற்றியவர். இந்த ஷாஜஹான் குரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர், இவர் உலகத்தை கைப்பற்றியவர். இவர் யாரு? உலகத்தின் அரசர். அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படின்ற ஒரு பட்டம் பெற்றவர். ஆலம்கீர் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க உலகத்தை கைப்பற்றியவர், இவர் உலகத்தின் அரசர், இவர் உலகை வெல்பவர். இதுதான் சார் நமக்கான கேள்விகளா மேட்ச்ல கேட்பாங்க, இல்லைனா அந்த பேர்களை கேட்பாங்க. அதிர்ஷ்டசாலி யாரு? ஹுமாயூன், ரைட்டா? ஸோ பார்த்துருக்குறோமா, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்ப்போம். நம்பிக்கையை கைப்பற்றியவர், ரைட்டா? நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையை காப்பவர்னு சொல்றோம், நம்பிக்கையை காப்பவர், ரைட்? நெக்ஸ்ட் பாபர் பார்த்தோம்னா 1505 கைப்பற்றிய பகுதி என்னன்னா காபுல் பகுதியை நம்ம சொல்லலாம். என்ன பகுதி? காபுல். ஆக்சுவலி இங்கதான் அவர் கைப்பற்றி ஆட்சி செய்யறாங்க. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாபர் அவங்க தந்தை வழி அப்படிங்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா தைமூரினுடைய ஒரு வழித்தோன்றலாக இருப்பாங்க. தாய் வழி அப்படிங்கிறதுல நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு
அந்த மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான் இருக்கார் இல்லையா, அந்த செங்கிஸ்கான் அவர்களோட ரத்த உறவு கொண்டவராக பாபர் இருப்பார். இந்த செங்கிஸ்கானையும் தைமூரையும் டெல்லி சுல்தான்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அப்படித்தான் இந்த பாபர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அரியணை, சின்ன வயசுலேயே அரியணை ஏறுறாரு. ஒரு 12 வயது இருக்கிறப்ப அரியணை ஏறுறாரு. அப்படி அரியணை ஏறுறப்ப அவங்களுடைய சொந்தக்காரங்களால அந்த பர்கானாவை விட்டு வெளியேற்றப்படுற, பர்கானானா ஆட்சி புரியக்கூடிய பகுதி, நில அமைப்பை தான் சொல்றோம். அப்படி போனோன்னு தான் திரும்ப காபூல் அவர் கைப்பற்றார். இப்போ காபூலை கைப்பற்றுவதற்குத்தான் பின்னால இந்தியா அப்படிங்கிறத ரூல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? எந்த மூலியமா சார் வாய்ப்பு கிடைக்குது? முதலாம் பானிபட் 21 ஏப்ரல் ஏபிஆர். ரைட்டா? ஏப்ரல், நவம்பர் இல்லை, 21 ஏப்ரல் 1526 அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் நமக்கு என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த முதலாம் பானிபட் போர் அப்படிங்கிறது நடைபெறக்கூடியதாக இருக்கும். இந்த போர் அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாபர் அவர் வெற்றி பெறாரு. இதுல பாபர் ஏன் சார் இங்க வராரு அப்படின்னா, பானிபட்டுன்னு சொல்லக்கூடியது நமக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த இப்ராஹிம் லோடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப இப்ராஹிம் லோடியினுடைய எதிரியான தௌலத்கான் லோடி அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தௌலத்கான் லோடியும் மற்றும் ரஜபுத்திரர்களுடைய கூட்டமைப்பின் தலைவன். ரஜபுத்திரர்கள்லாம் யாரு சார்? ராஜாக்களினுடைய புத்திரர்கள் நம்ம சொல்றோம். அவங்க ஹிந்து ரூலர்ஸா இருப்பாங்க. இப்படி இந்த தௌலத்கான் லோடியும் ரஜபுத்திர கூட்டமைப்பு தலைவன் ராணா சங்கா, இந்த 2 பேரும் தான் பாபரை இங்க கூட்டிட்டு வராங்க. யார் எதுக்கிறதுக்கு? இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்றதுக்கு. யார் யாரு? தௌலத்கான் லோடி, ராணா சங்கா. இப்ப இங்க வந்த பாபர் தான் இதனை ஒரு நல்வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பானிபட் போர்ல இந்தியாவை கைப்பற்றுறாரு. நெக்ஸ்ட் நடத்தக்கூடிய கான்வா போர், முதலாம் பானிபட் 26, இது 27, சந்தேரி 28, காக்ரா 29 நம்ம சொல்றோம். இப்படித்தான் கான்வா போர் அப்படிங்கிறது யார் யாருக்கு? கான்வா போர் அப்படிங்கிறது 1527 பாபர் வெர்சஸ் யாருன்னா ராணா சங்கா. ஏன்னா இங்க வந்த பாபர் அவர்கள் இவங்களை கூட்டிட்டு வந்து இந்தியாவை கைப்பற்றணுங்கிறது தான் யாருடைய நோக்கம்? தௌலத்கானுடைய நோக்கமே. ஆனா இந்த பாபர் இருக்கிறாரு இல்லைங்களா, இந்த 26ல இந்த பானிபட் போரை டிஃபீட் பண்றாரு இல்லையா, டிஃபீட் பண்ணிட்டு இந்தியாவை என்ன பண்றாருன்னா தானே கைப்பற்ற ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய தைமூருக்கோ செங்கிஸ்கானுடைய வழித்தோன்றல் தானே பாபர், அவங்களுக்கே இந்தியாவின் மீது ஒரு கண் இருந்துச்சு. இப்போ பாபர் என்ன பண்றாருன்னா அதை தன் மூலியமா நிறைவேற்றிக்கிறாரு, இந்தியாவை ஆட்சி செய்யறாரு. ரைட்டா? இப்பதான் இவங்க எதிர்க்கிறாங்க, அதனாலதான் போர். அப்ப இதுல ஜெயிக்கிறது யாரு சார்? பாபர் ஜெயிப்பார். சந்தேரி போர் யாரு அப்படின்னா மால்வா ரூலர், மால்வால இருக்கக்கூடிய சந்தேரியினுடைய மேதினி ராய். இந்த பேரை பார்த்து வச்சுக்க போதுமானதா இருக்கு. மேதினி ராய். இதுல யார் சார் ஜெயிக்கிறாங்க? பாபர் ஜெயிக்கிறார். காக்ரா போர் நடக்குது. அந்த இப்ராஹிம் லோடி இருக்கார் இல்லையா, இந்த இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர் அவரான முகமது லோடி, பாபர் வெர்சஸ் முகமது லோடி, இவங்களுக்கு தான் அந்த போர் நடக்குது. இதுல யார் சார் ஜெயிக்கிறாங்க? பாபர் ஜெயிக்கிறார். இதுதான் அந்த போர்களை நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ 29ல் அந்த போர் நடக்கக்கூடியதாக இருக்கும். பாபர் ஜெயிக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி ஜெயிக்கக்கூடிய பாபர் தான் 1530ல் காலமாகிறார். ரைட்டா? லாகூர் செல்லும் வழியில் காலமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பாபரினுடைய சுயசரிதை துசுக் இ பாபரி அப்படின்னு சொல்கிறோம். துசுக் இ பாபரி துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு சுயசரிதை, அதை நம்ம பார்க்குறோம். முக்கியமான சுயசரிதை, மொழியும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இபாதத் கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன சார் இபாதத் கானா அப்படின்னு சொன்னால், இபாதத் கானா அப்படிங்கிறது வந்து நமக்கு அக்பர் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது வந்து இபாதத் கானா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அக்பர் ஏற்படுத்தக்கூடியது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மத ரீதியான பிரச்சனைகளை தொடர்பான விவாதம் செய்வதற்கான ஒரு அமைப்பாக அக்பர் வந்து ஏற்படுத்துவார், இபாதத் கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்பருக்கு பின்னாட்களில் இது இல்லாமல் போயிடும். சரி, நம்ம பார்ப்போம். இப்போ பாபரினுடைய மகன் யாருன்னா ஹுமாயூன். இவரை வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவாங்க? அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கும். அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறோம். ஸோ இவரை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களை பார்ப்போம். இந்த ஹுமாயூன் வரப்போ இவருடைய போட்டியாளர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஷெர்ஷா தான் இவருடைய போட்டியாளர். ஷெர்ஷா சூரின்னு சொல்கிறோம். இவர் யாருன்னா ஒரு ஆப்கானியராக நம்ம சொல்கிறோம், ஆப்கானியராக சொல்கிறோம். ரைட்டா? ஆப்கானியர்னு சொல்கிறோம். இவர் தான் போட்டியாளராக இருக்கிறாங்க. இப்படித்தான் ஹுமாயூன் வரப்ப சௌசா போர், கன்னோசி போர் நடக்குது. இந்த கன்னோசி போருங்கிறது பில்கிராம் போர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போர். பில்கிராம் போர்னாலும் அது கன்னோசி போர் தான். எப்போ சார்? 1540. இது எப்போ? 1539. இப்போ இந்த சௌசா போரில் நடக்கக்கூடிய நிலையில் இதில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த இடத்துல இங்கேயும் ஹுமாயூன் வெர்சஸ் யாருன்னா ஷெர்ஷா தான், இங்கேயும் யாருன்னா ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா தான். இங்க ஜெயிக்கிறதும் ஹுமாயூன் தான், சாரி, இங்க ஜெயிக்கிறதும் ஷெர்ஷா தான், இங்க ஜெயிக்கிறதும் ஷெர்ஷா தான். இப்போ இந்த போர்களில் ஷெர்ஷா ஜெயிச்சோன்னு தான் ஹுமாயூன் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா
வந்து ஆட்சி செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படித்தான் கன்னோசி போர் பில்கிராம் போர்னு அழைக்கப்படக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் இந்த ஷெர்ஷா பார்த்தோம்னா பாருங்க, ஆப்கானிய ஷெர்ஷாவினுடைய தந்தை பெயர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஹசன் சூரி. ஹசன் சூரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹசன் சூரி அப்படின்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து அவருடைய அந்த பெயராக நம்ம சொல்கிறோம். இந்த ஷெர்ஷா சூரியனுடைய அந்த வம்சம் அப்படிங்கிறது சூர் வம்சம்னு சொல்கிறோம். சூர் வம்சம் அப்படிங்கிறது தான் ஹசன் சூரி, ரைட்டா. ஹசன் சூரியனுடைய ஆட்சி பகுதி அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா இந்த பீகாரினுடைய ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த சசாரம் அப்படிங்கிறதுன உள்ளிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஆப்கானியராக தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஹசன் சூரி அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷெர்ஷா சூரியனுடைய தந்தையாக நம்ம பார்க்குறோம், ரைட்டா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலவருவாய் அறிமுகம், புராண கிளா அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீரால் தண்டனை பெற்ற சீக்கிய குரு. இப்போ இதில் நம்ம ஷெர்ஷா சார்ந்து பார்க்கக்கூடியதில் இப்போ இந்த கேள்விகள் நம்ம பார்க்குறப்ப இந்த நிலவருவாய் முறை அறிமுகம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான நிலவருவாய் முறை அறிமுகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அக்பராக இருப்பாங்க. இந்த அக்பரினுடைய அமைச்சர் இருப்பாங்க, யாருன்னா ராஜா தோடர்மால் அப்படின்றவங்க இருப்பாங்க. ராஜா தோடர்மால் அப்படின்னு சொல்லுவோம், வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பாங்க. இப்போ இவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷெர்ஷா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான முறையை பின்பற்றியவர்களாக இருப்பாங்க. யார் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா அக்பர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு அப்புறம் ஹுமாயூன் திரும்ப போய் ஆட்சி செஞ்சாலுமே கூட இறந்தோன்னா அடுத்தது யார் வர, அக்பர் தான் வராங்க, ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த புராண கிலாவை கட்டினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷெர்ஷாவை சொல்லுவோம். இந்த புராண கிலாங்கிறது நமக்கு ஹுமாயூன் இருக்காங்க இல்லையா, இந்த ஹுமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹுமாயூன் அவர்கள் தீன்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்பனான்னு சொல்லக்கூடிய ஒரு நகரை டெல்லியில் கட்டிட்டு இருப்பார். இப்போ இதை இடிச்சிட்டு தான் இந்த புராண கிலாவை ஷெர்ஷா அவர்கள் கட்டினதாக சொல்லப்படுது. பட் புராண கிலா யாருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஷெர்ஷாவை பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஜஹாங்கீரால் தண்டனை பெற்ற சீக்கிய குரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஷெர்ஷா இருக்கிறாங்க. இந்த ஷெர்ஷாக்கு அப்புறம் வரக்கூடியவர் யாருன்னா ஜஹாங்கீர், அதாவது அக்பர் அப்புறம் ஜஹாங்கீர் நம்ம சொல்கிறோம், ஷாஜகான், அவுரங்கசீப். இப்போ இதில் நீங்கள் இந்த ஜஹாங்கீர் அப்படின்றனுடைய தண்டனை பெற்ற சீக்கியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுன் சிங்னு நம்ம சொல்கிறோம். அர்ஜுன் சிங், அர்ஜுன் சிங்னு சொல்லக்கூடிய சீக்கிய குரு, சீக்கிய குரு, 5வது சீக்கிய குரு. ஏன்னா ஜஹாங்கீரினுடைய மகன் இருப்பார், யாருன்னா குஷ்ரு. இந்த குஷ்ரு இருக்காங்க இல்லையா, அந்த குஷ்ருவுக்கு இந்த அர்ஜுன் சிங் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதாவது இந்த குஷ்ரு என்ன பண்ணுவாருன்னா ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீர் குஷ்ருவை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா குருடன் ஆக்கிடுவார். இந்த காரணமாக இருந்த அர்ஜுன் சிங்கை கொண்டுடுவார். இப்போ ஜஹாங்கீரால் கொலை செய்யப்பட்டவர் யாருன்னா அர்ஜுன் சிங். இவர் வந்து 5வது சீக்கிய குரு, பார்த்து வச்சுக்கணும். இல்லை 5வது சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்கை கொன்னது யாருன்னு கேட்பாங்க, ஜஹாங்கீரை பார்த்து வச்சுக்கணும். சரி, இப்படித்தான் ஷெர்ஷா அப்படின்றதுடைய தொடர்ச்சியாக நமக்கு இந்த ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடியனுடைய அடுத்தது இப்போ நம்ம அக்பர் இருக்காங்க இல்லையா, இவங்களை தொடர்ந்து வரக்கூடியவர் தான் யாருன்னா யார், அக்பர்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ அக்பர் அப்படின்றவர் ஹுமாயூனுடைய மகன் அப்படின்றவங்க தான் அக்பராக இருக்கிறாங்க. இவருடைய பகர ஆளுநர் யார் அப்படின்னு சொன்னால் பைரம் கான்னு சொல்லுவோம். பைரம் கான். ஆக்சுவலி இந்த பைரம் கான் அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அக்பர் வந்து சின்ன வயசுலேயே அரியணை ஏறுவார், 14 வயதுங்கிறப்ப அரியணை ஏறுவார், ரைட்டா. அப்போ தான் என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைரம் கான் அவருடைய பகராளுநர். இதில் பகராளுநர்னா என்ன சார் அப்படின்னா நம்ம நேற்று இந்த விஜயநகர பாமணி அப்படிங்கிறதுலேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது பகராளுநர்னா உண்மையான அரசர் அப்படின்றவங்க அவங்களுடைய இந்த நிர்வாக ரீதியான வந்து குறைவான வயதை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆட்சி செய்வாங்க, அவங்கள தான் பகராளுநர்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பைரம் கான் இருக்கிறாங்க. இப்போ என்னவாகும் அப்படின்னு சொன்னால் அந்த பைரம் கான் தான் இந்த 2ஆம் பானிபட் போர் நடக்கும். எப்போனா 1556. முதல் பானிபட் போர் எப்போ 1526. இந்த 2ஆம் பானிபட் போரில் முகலாயம் அப்படிங்கிறதனுடைய அரசு இருக்கும். அவங்க யாரை எதிர்த்து போட்டிடுவாங்க அப்படின்னா அந்த போரானது ஹெமு மற்றும் யாருன்னா அக்பர் அரசர் அப்படின்றது தான். பட் உண்மையான அந்த அதிகாரம் கொண்டவரை பைரம் கான் இருப்பார். இந்த பைரம் கான் இருக்காங்க இல்லையா தலைமையிலான இவங்க வெர்சஸ் ஹெமுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த போர் போகும். இது இன்டைரக்டாக பார்த்தோம்னா அக்பர் அப்படின்றவங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா அக்பர் அப்படின்றவங்க இருக்கிறாங்க, அவர் தான் அரசர், பட் உண்மையான அதிகாரம் பைரம் கான். இப்படி தான் இருக்கும் வெர்சஸ் ஹெமு. இப்படி நடக்கிறப்ப இந்த ஹெமுங்கிறவர் தோத்துருவார். அதில் இந்த ஜெயிக்கிறது யாருன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க, முகலாயர் தரப்பு தான். ஹெமுங்கிறவருக்கு என்னவாயிடுனா போர் நடக்கிறப்ப அவருடைய கண்ணில் அம்பு பட்டுரும். அம்பு பட்டோன்னே ஜெயிக்கக்கூடிய நிலையில் ஹெமு தான் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு கண்ணில் அம்பு பட்டோன்னே என்ன ஆகிடும் அப்படின்னா அவர் போரில் மயங்கிடுவார்.
அதை நல்வாய்ப்பாக யார் பயன்படுத்திக்குவாங்கன்னா முகலாய அரசர்கள் பயன்படுத்துவாங்க. இப்படித்தான் முகலாயர்கள் இது ஜெயிப்பாங்க. இப்படி ஜெயிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இரண்டாம் பானிபட் போரில் முகலாயர்கள் தன்னுடைய ஆட்சியை உறுதிப்படுத்துகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ முதலாம் பானிபட் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். யார் யாருக்கு? பாபர் வெர்சஸ் யாருன்னா நமக்கு இப்ராஹிம் லோடி. இரண்டாம் பானிபட் போர் யார் அப்படின்னு சொன்னால் ஹெமு இருப்பார். இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்பர் அப்படின்றவங்க அவங்க தான். பட் அக்பருடைய அந்த படைகளை வழிநடத்தினவங்க பைரம் கானா இருப்பாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் போகக்கூடிய இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, ராணி துர்காதேவி தோற்கடிக்கப்படுவாங்க. துர்காதேவி ரைட்டா. அக்பர் நிறைய அதாவது பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு செய்தவர் யார், இப்படி கூட கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அக்பர் ரைட்டா. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சிகள் செய்து அந்த எல்லைகளை மத்திய இந்தியா பகுதியாக இருக்கும் அவங்களுடைய பகுதிகள். ஸோ அதை வந்து அக்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்வசப்படுத்துவாங்க. அடுத்தது முகலாய படை அமைதி உடன்படிக்கை, அதாவது அமைதி உடன்படிக்கை மேற்கொண்டவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சந்த் பிவி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் பெண் ஆட்சியாளர் தான். சந்த் பிவி எந்த ரூல்னா அகமது நகருங்கிற ரீஜியன், அகமது நகர். அப்படி தான் வந்து அவங்களோட, ஏன்னா அந்த சந்த் பிவிங்கிறவங்க வந்து மிக திறமையாக முகலாயர்களை எதிர்த்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க. சந்த் பிவின்னு சொல்லக்கூடியவங்க அகமது நகரில். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உடன்படிக்கையை மேற்கொள்கிற அளவுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்பர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ சிக்கந்தரா அப்படிங்கிறது சிக்கந்தரான்னு சொல்லுவோம். சிக்கந்தரா ஆக்சுவலி இந்த சிக்கந்தராங்கனுடைய அங்கே கல்லறை மாடம் கூட அக்பர் ஏற்படுத்துவாங்க. அதை இறுதியில் முடித்தது வந்து பார்த்தோம்னா ஜஹாங்கீர் கட்டி முடிப்பாங்க. நம்ம புராணக்கிலானா ஷெர்ஷா பார்க்கலாம். சிக்கந்தரா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அக்பரை வந்து பார்க்கலாம். புராணக்கிலா அப்படிங்கிறது தான் வந்து யாருடையதுன்னா நம்ம வந்து ஷெர்ஷாவை பார்த்தோம். தீன்பனா அப்படின்னா யாருடையது அப்படின்னு சொன்னால் ஹூமாயூனை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். தீன்பனானா ஹூமாயூன் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு பிளேஸும் யார் யாருக்குங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கலாம். புலந்தர் வாசாவை கட்டியவர் வந்து அக்பர். புலந்தர் வாசாவை கட்டியவர் அக்பர். புலந்தர் வாசா மட்டும் கிடையாது, நம்ம அக்பரினுடைய கட்டுமானம் நிறைய இருக்கும். பஞ்ச் மஹால்னு சொல்லிட்டு ஒரு பிரமிடு மாதிரி இருக்கக்கூடியதில், அப்புறம் ரங்க் மஹால் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ பஞ்ச் மஹால், ரங்க் மஹால், அந்த மாதிரி தான் இந்த புலந்தர் வாசா. நெக்ஸ்ட் இந்த இபாதத் கானாங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு வழிபாட்டு கூடம் மாதிரி இருக்கக்கூடியது. மதம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி விவாதம் செய்வதற்கான ஏற்படுத்தின ஒரு இடமா அது இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மன்சப்தாரி முறை செய்தவர் யாருன்னா அக்பர். இதில் என்ன மன்சப்தாரி முறைனா தன்னுடைய பீரியட் ஆட்சி அப்படிங்கிறவனுடைய அந்த டைமில் மன்சப்தாரி முறைன்னு சொல்லுவோம். மன்சப்தாரி முறை அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்லக்கூடியதில் மன்சப்தாரி அப்படிங்கிறது இந்த மன்சப்தாரின்னு சொல்கிறோமா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இது பரம்பரை ஆனது அல்லங்கிறத நம்ம பார்க்கணும். இது பரம்பரையானது கிடையாது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாட் அப்படின்ட்டு ஒன்று, அப்புறம் சவார்னு ஒன்று. ஜாட் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் வீரர்களினுடைய எண்ணிக்கையை சொல்கிறது. சவார் அப்படின்னா குதிரையினுடைய எண்ணிக்கை சொல்கிறது. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10ல் இருந்து 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் இருக்கும்ல, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாட் அப்படின்ற அந்த வீரர்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப அந்த குதிரைகளை கொடுப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா அரசர்களுக்கு போர் அப்படிங்கிறதுனுடைய ரீதியாக தேவைப்படும் சூழலில் இவங்க போய் நிற்கணும், இவங்க உதவி பண்ணணும். இப்போ எப்படி இந்த திறமைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இந்த எண்ணிக்கையில் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாகிர் அப்படிங்கிறத வழங்குவாங்க. ஜாகிர்னா என்ன சார்? ஜாகிர்னா நிலைமை சொல்லுவோம். நீங்கள் டெல்லி சுல்தான்ஸில் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இக்தா முறை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். என்ன முறைனா என்ன முறை? இக்தா முறை. அந்த இக்தா முறை அப்படிங்கிறது தான் இவங்க ஜாகிர் அப்படின்ற முறையாக அது இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போரில் பணிபுரிகிறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிலங்களை கொடுத்துருவாங்க. நிலங்களை கொடுத்துட்டு அதன் மூலிமா அவங்க ரெவன்யூ வச்சுப்பாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்னால் இது பரம்பரையானது கிடையாதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அப்பா திறமையானவராக இருக்கலாம், மகன் திறமையானவராக வரணுங்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பரம்பரையானது அது கிடையாது. அந்த ஜாகிரை திரும்பி கூட வாங்கிப்பாங்க. பட் அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பதவிங்கிறது இருக்கும். மன்சப் அப்படிங்கிறது ஒரு பதவி அந்தஸ்து. ரைட்டா? மன்சப்தாரி அப்படிங்கன்னா அந்த இடத்துல அது என்னன்னா ஒரு பதவி அந்தஸ்துன்னு சொல்லலாம். அந்தஸ்துன்னு சொல்லிட்டு இதுதான் மன்சப்தாரியாக நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் யார்? அக்பர் தான் கொண்டு வருவாங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. மன்சப்தாரினுடைய தகுதியை குறிப்பது. மன்சப்தாரினுடைய தகுதியை குறிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தகுதியை குறிப்பது நமக்கு இந்த 10 to 10,000 வரையில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஜாட் சவார் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ரைட்டா? பரம்பரையானது கிடையாதுங்கிறது. நெக்ஸ்ட் ஜிஸ்யா வரியை நீக்கியவர்னு பார்ப்போம். யாருன்னா அக்பர் தான். இல்லை இந்த ஜிஸ்யா வரி அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் யாரு, அறிமுகம் செய்தவர் யாரு,
கொண்டு வந்தவர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம்? குத்புதீன் ஐபக்கு சொல்லுவோம். ரைட்டா? யாருன்னா குத்புதீன் ஐபக்குன்னு சொல்லுவோம். குத்புதீன் ஐபக். நீக்கியவர் யாருன்னா அக்பர். திரும்ப கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப். ரைட்டா? திரும்ப கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அவுரங்கசீப்பை நம்ம பார்ப்போம். ஜிஸ்யா வரிங்கிறது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வசித்தாங்கன்னா அவங்க அங்கே குடியிருக்கிறதனுடைய பட்சத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு வரியாக அது ஜிஸ்யா வரிங்கிறது இருக்கும். இப்போ ஜிஸ்யா வரியை முதல்ல இந்தியாவில் விதித்தவர் குத்புதீன் ஐபக் தான். நம்ம டெல்லி சுல்தான்ஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இப்போ தான் அதை நீக்கினது யாருன்னா அக்பர் தான் நீக்கியிருப்பார். அக்பரினுடைய நம்பிக்கை, அதாவது அன்பிற்குரிய சூபி துறவி அப்படிங்கிறது சலீம் சிஸ்டிங்கிறவரை நம்ம பார்ப்போம். சலீம் சிஸ்டி. இந்த சலீம் சிஸ்டியினுடைய இப்போ நம்ம எப்படி பஞ்ச் மஹால், ரங்க் மஹால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோமா, புலந்தர் வாசா இல்லை அக்பர் மாதிரியே இந்த சலீம் சிஸ்டியினுடைய கல்லறையும் அக்பர் வந்து கட்டியிருப்பார். ரைட்டா? இதெல்லாமே அவருடைய மதம் சார்ந்த நல்லிணக்கத்தை காட்டுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்பர் ஆதரித்த சீக்கிய குரு பார்த்தோம்னா சீக்கிய குரு ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராம்தாஸ் இவரும் ஆதரிச்சிருப்பார். அக்பரினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் யாரு? ராஜா தோடர்மாள். ரைட்டா? ராஜா தோடர்மாள். அக்பரினுடைய அந்த நில வருவாய் முறை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜப்தி முறைன்னு சொல்லுவோம். ஜப்தி முறை இதை வந்து பின்னாட்களில் ஷாஜகான் கூட விரிவுபடுத்தியிருப்பார். ரைட்டா? ஜப்தி முறை அப்படின்னு சொன்னால் நில வருவாய் சார்ந்து இருக்கக்கூடியதில் ஜப்தி பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஸோ அந்த அக்பரினுடைய வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தொடர்மால் அப்படின்றவங்க அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணவங்களா இருப்பாங்க. இதுதான் ஜப்தி முறையாக சொல்லுவோம். அக்பரினுடைய கோட்பாடு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீன் இலாஹின்னு சொல்லுவோம். தீன் இலாஹி கோட்பாடு. அதாவது தீன் இலாஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தீன் இலாஹி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு இறை சார்ந்த கோட்பாடாக இருக்கும். மோனோதிசம்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கோட்பாடாக அது இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம அதை வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு கூடம் இபாதத்துக்கானு சொல்லக்கூடியதில் அதிக அளவில் இது சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கும். இந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம அக்பருக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியதில் நம்ம அந்த கிரனாலஜிக்கல் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அக்பருக்கு அப்புறம் யார்? ஜஹாங்கீர் பார்த்தோமா? ஸோ ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர்னு அழைக்கக்கூடியவர் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஜஹாங்கீர் வராங்க. ஸோ அக்பரினுடைய மகன் யாருன்னு சொன்னால் நம்ம ஜஹாங்கீரை சொல்லலாம். இந்த ஜஹாங்கீர் அப்படிங்கிறது தான் உலகத்தை என்னது கைப்பற்றியவர்னு சொல்கிறோம். ஜஹாங்கீர் அப்படின்றவங்க தான். ஆனால் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நூர்ஜஹான்னு சொல்லுவோம். நூர்ஜஹான். சரியா? ஸோ இந்த நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெஹருநிஷா அப்படின்றவங்க. மெஹருநிஷா அப்படிங்கிறவங்கள நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைச்சிருப்பார். இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா உலகின் ஒளின்னு பார்ப்போம். உலகின் ஒளி அப்படின்னு சொல்லுவோம். உலகின் ஒளின்னு சொல்லுவோம். லைட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம உலகத்தை கைப்பற்றியவர் யார், உலகத்தின் அரசர் யார், உலகை வெல்பவர் யார், உலகின் ஒளி யார், இது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். கேள்விகள்ன்றதை பார்க்கலாம். இந்த ஜஹாங்கீரினுடைய ஆட்சி ஆண்டில் தான் யார் வருவாங்கன்னா நமக்கு முதலாம் ஜேம்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த முதலாம் ஜேம்ஸ் அவர்களினுடைய ஒரு முகவராக தாமஸ் ரோ அப்படின்றவங்க வருவாங்க. இப்படி வந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சூரத்தில் வணிக மையம் நிறுவுவதற்கு பர்மிஷனே வாங்குவாங்க. ஆனால் அது முதல் தடவை வரப்போ பர்மிஷன் கிடைக்காது. இரண்டாவது முறை தான் கொடுக்கப்படுறதாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் உண்மையான அதிகாரம் படைத்தவர் யாருன்னா நூர்ஜஹானா சொல்லப்படுது. அப்படி தான் சூரத்தில் வணிக மையம் நிறுவ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் என்னவாகுதுன்னா பெரிய அளவில் இந்தியாவை கைப்பற்றுவதற்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாக அது இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஹாங்கீரில் ஸோ அனுமதி யார்கிட்ட கிடைச்சதுன்னா ஜஹாங்கீர்கிட்ட கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் காலம் இவங்களுடைய தான். ரைட்டுங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீர் வந்து நீதி சங்கிலி முறை அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஹாங்கீர் அவர்கள் வந்து கொண்டு வந்ததாக இருக்கும், அறிமுகம் செய்தவராக இருப்பார் அப்படிங்கிறது. ஸோ இவர்களுக்கு அப்புறம் வரக்கூடியவர் யாருன்னா ஷாஜகான்னு சொல்கிறோம். குர்ரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவராக இருப்பார். இதை சார்ந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா? ஷாஜகான் அப்படின்னு சொல்லக்கூடியது குர்ரம்னு அழைக்கப்படக்கூடியவர், உலகத்தின் அரசர் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்படித்தான் வராங்க. ஸோ ஷாஜகான் அவருடைய நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்பதன் பொருள் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட்டா? என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னது? ஸோ அவர் உலகத்தை கைப்பற்றியவர். இவர் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா உலகை வெல்பவர் அவர். இவர் உலகத்தின் அரசர்னு சொல்லி பார்த்துருப்போம். உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தின் அரசர்னு சொல்லுவோம். உலகத்தின் அரசர்னு சொல்லுவோம். முகலாயருக்கு புகழ் சேர்த்தவர் யாருடைய பீரியடில் புகழ் சேர்ந்ததுன்னா ஷாஜகானுடைய பீரியடில் தான் புகழ் சேர்ந்தது. ஷாஜகானுடைய மகன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராசுகோன்னு சொல்லுவோம். தாராசுகோன்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூஜான்னு சொல்லிட்டு அப்புறம் முராத்துன்னு சொல்லுவோம். ரைட்டா? தாராசுகோ அப்படின்னு சொல்லுவோம். சூஜா, முராத்து, அப்புறம் தான் யாருன்னா அவுரங்கசீப்னு சொல்கிறோம். இப்படி இவங்க எல்லாமே மகன்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் என்னவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவுரங்கசீப் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை டிஃபீட் பண்ணிவிட்டு ஆட்சியை கைப்பற்றுவராக இருப்பார். அப்படித்தான் வந்து இந்த ஷாஜகான இறுதி காலங்களில் நமக்கு சாபர்ஜ் அரண்மனை அப்படின்னு சொல்லக்கூடியதில் சிறை வைப்பாங்க. யார்?
அவுரங்கசீப் சிறையை வச்சுட்டு ஆட்சி பகுதியை கைப்பற்றிடுவார், தன்னுடைய சகோதரர்களை டிஃபீட் பண்ணிட்டு. இப்படி தான் நம்ம ஹூமாயூனுடைய சகோதரர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்காரி, கம்ரான், ஹிண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருடைய சகோதரர்கள்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ஹூமாயூனுடைய சகோதரர்களை நம்ம சொல்லுவோம். ஹூமாயூன் பார்த்தோம் இல்லையா, ஹூமாயூனுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யார் யாரை சொல்லலாம், இவங்களுடைய பிரதர்ஸ் யார் யாருன்னா அஸ்காரின்னு சொல்லலாம், அஸ்காரின்னு சொல்கிறோம், கம்ரான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யாருன்னா ஹிண்டல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஹிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் சகோதரர்கள் பேரை பார்த்து வச்சுக்கணும். இதில் இல்லாத இவங்க சகோதரர் இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணுன்ற ஒரு விஷயம் தான். இப்படித்தான் வந்து ஷாஜகானை டிஃபீட் பண்ணிவிட்டு அவுரங்கசீப் அரியணை ஏறி ஆட்சி செய்கிறாங்க. செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஷாஜகானை சொல்லலாம். ரைட்டா, ஷாஜகான் தான் செங்கோட்டையை கட்டினவராக இருப்பாங்க. சில லால் குயிலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். லால் குயிலா, செங்கோட்டை, லால் குயிலான்னு சொல்லக்கூடியது, செங்கோட்டையில் கட்டக்கூடியவராக இவங்க தான் இருப்பாங்க. யாருன்னு சொன்னால் ஷாஜகான் இருப்பார். இல்லை ஷாஜகான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு யமுனை நதிக்கரையில் நமக்கு வந்து தாஜ்மஹாலை கட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷாஜகானுடைய பீரியடில் தான் முகலாயரனுடைய புகழ் உச்சத்தை அடைந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ ஷாஜகானுடைய அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அரசர் அப்படின்றவங்க தான் யாருன்னு சொன்னால் நம்ம யாரை சொல்கிறோம், அவுரங்கசீப்ன்றவர் நம்ம சொல்கிறோம். அவர் பட்டப்பெயர் வந்து நம்ம ஆலம்கீர்னு சொல்கிறோம். இந்த ஆலம்கீர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம உலகின் அரசர்னு சொல்கிறோம். உலகின் அரசர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்படி தான் அவுரங்கசீப் வந்து அரியணை வராங்க, ஆட்சிக்கு வராங்க, ரூல் பண்ணக்கூடியதில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இவரை சார்ந்த மீண்டும் ஜிஷ்யாவரி விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப் தான். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த ஜிஷ்யாவரி அப்படின்னு சொல்லக்கூடியது குத்புதீன் ஐபக் இந்தியாவில் முதலாக விதிச்சாரு. அதை கேன்சல் பண்ணது யாருன்னா அக்பரை சொல்லுவோம், திரும்ப விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப்பை சொல்லணும். ரைட்டுங்களா. ஸோ இப்போ முகலாயனுடைய நிர்வாகம் சார்ந்து ஷுபாக்களினுடைய அதிகாரி சுபேதார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார், அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுடைய அந்த ரீஜியன்ஸ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். யாருது அப்படின்னு சொன்னால் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி ஆண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நாடுகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சுபேக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. சுபேக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, சுபேக்காக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மாகாணம், மாநிலங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது மறுபடியும் என்னவா பிரிக்கப்படும்னா சர்க்காருன்னு பிரிக்கப்படும், மாவட்டங்களாக பிரிப்போம். இது மறுபடியும் எப்படி பிரிக்கப்படும்னா பர்கானான்னு பிரிப்பாங்க. பர்கானா அப்படின்னு சொன்னால் பல கிராமங்கள் சேர்ந்ததாக இருக்கும், பல கிராமங்கள். ரைட்டா, பேரரசு தான் இப்படி பிரிப்பாங்க. ரைட்டா, நாடு ஒட்டுமொத்தமாக இருக்கிறத சுபேகாக்கள் அப்படின்னு பிரிப்போம். அதை தான் ரூல் பண்ணுறவங்க யாருன்னா சுபேதார்னு சொல்லுவோம். இது எப்படி பிரிப்பாங்கன்னா சர்க்கார், இது வந்து மாவட்டம், டிஸ்ட்ரிக்ஸை சொல்லுவோம். இது பர்கானாவை பிரிப்பாங்க. பர்கானானா சில கிராமங்களை சேர்ந்தது தான் நம்ம பர்கானான்னு சொல்லுவோம். அதாவது கடைசி அழகாக நிர்வாகத்தினுடைய எல்லா இடங்களையும் நம்ம எடுத்துட்டோம்னா கிராமங்கள் தான் இருக்கும். பல கிராமங்கள் சேர்ந்து தான் பர்கானான்னு சொல்லுவோம். இப்படித்தான் இந்த சுபேதார்கள் இதை ரூல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, அடுத்த கேள்வி, பல கிராமங்களை உள்ளடக்கியது என்ன சொன்னோம், பர்கானான்னு சொன்னோமா, இதை நம்ம பார்க்கலாம், பர்கானான்னு சொல்கிறோம். ஸோ நிலவருவாய் நிர்வாகம் சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னா அக்பர்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய காரணமாக அவர் யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னா ஷெர்ஷாவை அதிக அளவில் நிர்வாக ரீதியாக ஃபாலோ பண்ணுவார் அக்பர் இருப்பார். நிலவரி அளவு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் 3/1 பங்கை வந்து அவங்க வரிகளாக வாங்குவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வரி விலக்கு நிலங்கள்னு சொல்லிட்டு, வரி விலக்கு நிலங்கள் அப்படின்னு சொன்னால் சில நிலங்களுக்கு வந்து அரசர்கள் வந்து வரி வாங்காமல் நிலங்களை கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த காலங்களில் இப்போ நம்ம சங்க காலங்களே கூட பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய இந்த உயர் வகுப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிராமணர்களுக்கெல்லாம் பிரம்மதேயம், புரியுதுங்களா, கோவில்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேவதானம் அப்படிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படித்தான் இவங்களுடைய பேரிலும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா சுயயூர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய ஊர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அப்படித்தான் வரி விலக்கு நிலங்கள் அழைக்கப்பட்டதாக இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ இது எல்லா காலங்களிலுமே தொடர்ந்ததாக இருக்கும். நம்மளுடைய சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீரியட்லையுமே நிர்வாகத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய வந்து ஒரு சமயம் சார்ந்து இருக்கிறவங்க, ஒரு உயர்மட்ட வகுப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படி கொடுப்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு தாராள சமய மனப்பாங்கு கொண்டவர் யாருன்னா, தாராள சமயம் மனப்பாங்கு கொண்டவர் யாருன்னா அக்பரை தான் நம்ம சொல்ல முடியும். ரைட்டுங்களா. ஏன்னா இபாதத் கானெல்லாம் ஏற்படுத்துவார் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அக்பருக்கு பிறகு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவில் ஷைன் ஆகலை. அதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி வந்தவங்க இதே மாதிரியான ஒரு சமய மனப்பாங்க அவங்க என்ன பண்ணலை, கடைபிடிக்கல நம்ம பார்க்கலாம். ரைட்டா. ஏன்னா அவுரங்கசீப்லாம் ஜிஸ்யா வரியை திரும்ப விதிச்சிருப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்லாம் அல்லாதவர்கள் அந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னா வரி கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தம் தான். ஸோ அதெல்லாம் ஒரு காரணம். ரைட். இப்போ நம்ம கலை சார்ந்து பார்க்கக்கூடியதில் நம்ம பார்ப்போம். உங்களுடைய கலை சார்ந்து இருக்கக்கூடியதில் என்னென்ன அப்படிங்கிற ரீதியாக நம்ம பார்த்தோம்னா பாரசீக கட்டட முறையை அறிமுகம் செய்தவர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்ம பாபர் அப்படின்றவரை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு இந்த தீனி
தீனி பானா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது தீன் பனான்னு ஒன்று சொன்னோமே, அதுதான். இடித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் சொல்லுவோம், ஷெர்ஷாங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இந்த டெல்லி அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய கலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்டுமானங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இல்லை அந்த 5 அடுக்கு கட்டிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இது ஏற்படுத்தக்கூடியவர் அக்பராக இருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் திவானி காஷ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த திவானி ஆம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த பஞ்ச் மஹால்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தோமா, பஞ்ச் மஹால்னு சொல்லிட்டு இந்த பஞ்ச் மஹால் தான் இந்த 5 அடுக்கு கட்டிடம் அப்படிங்கிறது சொல்லுவோம். பஞ்ச் மஹால் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா. பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5 அடுக்குன்னு சொல்லிட்டு. ரங்க் மஹால் அப்படிங்கிறது அவர் தான் ஏற்படுத்துவார். ரங்க் மஹால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சலீம் சிஸ்டிக்கான கல்லறைன்னு சொல்லுவோம். சலீம் சிஸ்டிக்கு நாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரிங்களா. அக்பரோடு, அதாவது அக்பர் வந்து அக்பரினுடைய அன்புக்குரிய ஒரு இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சலீம் சிஸ்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி தான் சலீம் சிஸ்டிக்கான கல்லறையை வந்து கட்டியிருப்பார் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தாஜ்மஹால் அமைந்துள்ள இடம் அப்படிங்கிறது பார்த்தோமா, நமக்கு வந்து பார்த்துருப்போம். ஆல்ரெடி சொன்னோம், யமுனை நதிக்கரை அப்படிங்கிறது தான் தாஜ்மஹால்ங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஷாஜஹான் கட்டினது. அதே மாதிரி மோதி மசூதி, ஜூபா மசூதி, ஏதாவது இதுவும் யாருன்னா ஷாஜஹான் தான். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோதி மசூதியை முத்து மசூதின்னு சொல்லலாம். முத்து மசூதி, மோதி மசூதி இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆக்ராவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஜூம்பா மசூதிங்கிறது டெல்லியில் இருக்கும். சில அவுரங்கசீப்பினுடைய மகன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா ஆசம் ஷா அப்படின்னு சொல்லுவோம். ஆசம் ஷா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இவர் தான் வந்து பார்த்தோம்னா அவருடைய மகனாக இருப்பாங்க. இந்த லால் குயிலா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாருன்னா யார், ஷாஜஹானுங்கிறத பார்த்தோம். இதில் இந்த ஆசம் ஷா அப்படிங்கிறவரை எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா பிபி மக் பாரா அப்படின்ற பெண்ணின் கல்லறை கட்டினவராக இருப்பார். பெண்ணின் கல்லறை ஆசம் ஷா பிபி மக் பாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பெண்ணின் கல்லறை. அதாவது தன்னுடைய தாயின் மீது கொண்ட அந்த ஒரு பற்றின் காரணமாக அவங்களுடைய தாய்க்காக ஆசம் ஷா கட்டினதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இந்த பிபி மக் பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் கலை அப்படிங்கிறது ரீதியாக அவரை நம்ம கொடுத்துருக்குறோம். அவுரங்கசீப்பினுடைய மகனை நம்ம கொடுத்துருக்கிறதா இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூடியனுடைய அந்த கேள்விகளின் ரீதியாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். முகலாயர் சார்ந்து அப்படிங்கிறதுனுடைய ரீதியாக நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கிறதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ நம்ம எழுதக்கூடியது இந்த பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது சார்ந்ததுனால நம்ம இப்போ இந்த 7th ஸ்டாண்டர்ட்னு சொல்லக்கூடியதில் இந்த செகண்ட் லெசன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த முகலாயர்களுடைய அரசர்களை சார்ந்து இருக்கக்கூடியதில் என்னென்னலாம் இருக்குது, அவங்களுடைய பங்களிப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத சார்ந்து ஒரு காணொலியாக ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை வச்சு நாம் இந்த செஷன்ஸை பார்த்துருக்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாலுமே, மற்றும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடியதை தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னாலுமே நம்மளால் முகலாயர் சார்ந்து கேள்விகள் கேட்கக்கூடிய பட்சத்தில் நம்மளால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிமையாக விடையளிக்க முடியும். ஸோ இதனை சார்ந்து மற்றும் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம இந்த மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்கள் அப்படிங்கிறடைய காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.